அனைவருக்கும் அன்பான வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதைகளை வாசிப்பவர் ஹேமலதா ஜெகநாத். திரு சாவி எழுதிய காலேஜ் ரோட் காதலி, அத்தியாயம் 10. பலராமனை கண்டதும், ஆள் எப்படிகிறான் என்று கேட்டான் மோகன். ஒன்னும் ஆவல, பயப்படாத, தலையில கட்டு போட்டுட்டு ஜாலியா உக்காந்துக்கிறான். சாவலியா? தப்பிச்சிட்டானா? அந்த கட்டை சரியில்லை. மழையில ஊறி வெயில்ல காஞ்சி உளுத்து பலம் போயிட்டுது. மண்டேல அச்சதும் கட்டை புட்டுக்குச்சே. அப்புறம் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலையாமா? கொடுப்பானா? அவன் பேர்லயே தப்புக்குதே. அவனே மாட்டிக்குவான். அதான் பயம். நான் கூட கேட்டேன். யாரோ ஒரு ரவுடி பையன் மில்லுக்குள்ள பூந்து துட்டாச்சுன்னு போறதுக்கு தன்னை தாக்கிட்டதா சொல்றான். போலீஸ்ல சொல்ல போறது இல்லையா? வஞ்சா பத்தி ஒன்றும் சொல்லியா? கேட்டேனே. வஞ்சா மாவரைக்க வந்ததா சொல்றான். இவன் அவளை கையை பிடிச்சி இழுத்ததை சொல்லியிருக்க மாட்டானே. சொல்லுவானா? ம். என் சைக்கிள் போச்சு. புது சைக்கிள். ரொம்ப அருமையாக காப்பாற்றி வச்சிருந்தேன். இப்போ எனக்கு கை ஒஞ்சா மாதிரிக்குது. எல்லாமே போயிட்டா மாதிரி இருக்குது. அனாதி ஆயிட்டா மாதிரி தோணுது. மோகன் உணர்ச்சி வசப்பட்டிருந்தான். கவலைப்படாத, இந்த வாரமே 400 சீட்டில் சேர்ந்துக்கோ. சி குரூப் 31 இந்த வாரம் ஆரம்பிக்குது. மாதம் 10 ரூபா தான் என்றான் பலராமன். பலராம், எனக்கு ஒரு உதவி செய்வியா? பணம் தவிர நான் உதவி வேணாலும் கேளு, செய்கிறேன். வனஜாவை பாப்பியா? பாப்பேன். இன்னைக்கு சீட்டு வாங்க போவேன். ஓ, அது கூட சீட்டு கட்டுதா? எவ்வளோ? 500 சீட்டு. இன்னும் 2 மாசம்தான் கட்டணும். அதுக்கு என் பேர்ல ஒரு கண்ணு இருக்குது பல்ராம். மெதுவா பேச்சு குத்துப்பாரு. என்ன சொல்லுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு வருவியா? பேசந்தோற கூட அத்த வருஷம் திரும்பி லண்டனுக்கே போயிட போறதா கேள்வி. வனஜாவுக்கு ஒரு நல்ல பையனா பார்த்து கண்ணாலம் செய்து வச்சுட்டு போகணும்னு சொல்லிட்டு இருக்கானா. உனக்கு பியர்சந்தோர வீடு தெரியுமா? காலேஜில் உள்ள இருக்காரு. பெரிய தோட்டம், வெள்ளியாக இருக்கும் வீடு. சுற்றி பெரிய தோப்பு மாதிரி மரங்கோ, வேப்ப மரம், சப்போட்டா, நானாவோ. ஒரு அல்சேஷன் வளர்த்துட்டு இருந்தாரு. போன வாரம்தான் பாவம் செத்துச்சு. நல்ல நாய். நான் போனா மட்டும் கொலைக்காது, வாழை ஆட்டும். ஏன் செத்துச்சு? வயசாயிடுச்சு. குரல்ல நடுக்கம் கண்டுச்சு. வனஜா அபிப்பிராயம் தெரிஞ்சிட்டு வந்து எப்போ சொல்லுவ? நாளைக்கே சொல்கிறேன். கல்யாண சாப்பாடு போடுவியா? ஓ, உனக்கு இல்லாமியா என்று சொல்லிவிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு நடந்தான் மோகன். அத்தியாயம் 11. சப் இன்ஸ்பெக்டர் ஷெரீப் டெலிபோனில் பேசிக் கொண்டிருந்தார். அவர் மேஜை மீது டீ ஆறிக்கொண்டிருந்தது. இன்னொரு பக்கம் மாம்பழம், மலைவாழைப்பழ கூடைகளை ஒரு கான்ஸ்டபிள் மூலையில் அடுக்கி வைத்துக் கொண்டிருந்தார். அவற்றை சேர்ந்த பேவ்மெண்ட் வியாபாரிகள் ஆண்களும் பெண்களுமாக ஐயா ஐயா, ஏழைங்க ஐயா என்று கெஞ்சிக் கொண்டே வந்தனர். என்ன மேன், யார் இவங்கெல்லாம்? டிராஃபிக் இடைஞ்சலா ரோட்ல வியாபாரம் செஞ்சவங்க சார். மல்கோவா வாசனை வீசியது. கான்ஸ்டபிள், மல்கோவா என்ன விலையா கேளு என்று கூறிய சப் இன்ஸ்பெக்டர் மோகனை பார்த்து, என்ன மேன், நான் சொன்ன சமாச்சாரம் என்னாச்சு? இன்ஃபர்மேஷன் ஏதாச்சும் கிடைச்சதா? எது சார்? அந்த ஆந்திரா பொண்ணு தானே? நான் சொல்லிட்டேனே, இன்னும் 4 நாளில் புடிச்சிடலாம் சார். இப்போ எங்கே வந்த? என் சைக்கிள் ஒன்று காணாமல் புடிச்சு. எங்க? நொங்கும்பாக்கம் ஹைரோட்ல மிளகா மில் எதிரில். மிளகா மில்லன்ட்ட ஏன் போனேன்? அங்கே என்ன வேலை உனக்கு? அங்கே ஒரு பெரிய லாரி ஆட்டோ ஆக்சிடென்ட்டு. நான் சைக்கிளில் போயிட்டு இருந்தேன். ஆக்சிடெண்ட்டை பார்த்துட்டு இறங்கி சைக்கிளில் மிளகா மில் வாசலில் நிறுத்திட்டு லாரிக்கிட்ட ஓடினேன். திரும்பி வந்து பார்க்குறப்போ சைக்கிளை காணோம். இந்த லாரிக்கார பசங்க கொஞ்ச நாளில் மெட்ராஸில் ஆளே இல்லாமல் பண்ணிடுவான் போல இருக்கு. எல்லாம் கற்று குட்டிங்க. நுங்கம்பாக்கம் ஸ்டேஷன்லேயே கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியது தானே நீ? நுங்கம்பாக்கம் எஸ்ஐ கிட்ட நான் பேசுகிறேன். நேராக நீ அங்கே போ இப்போ. மோகன் தயங்கினான். அவன் தயங்குவதன் காரணம் சப் இன்ஸ்பெக்டருக்கு புரிந்துவிட்டது. ஏன் பிளாக்ல டிக்கெட் விற்க போகணும்? இப்போ என்ன டைம்? 1:30 சார். சரி, இப்போ நீ போ, நான் பார்த்துக்கிறேன். அந்த ஆந்திரா பெண்ணை எப்படியும் கண்டுபிடிச்சு கொடுத்துடணும். தெரிஞ்சுதா மேன்? இம்பார்ட்டன்ட். அவளை கொண்டு வா, உனக்கு நான் புது சைக்கிளே தரேன். எத்தனையோ திருட்டு சைக்கிள்ஸ் இங்கே வருது. அதில் நல்லதா ஒன்று செலக்ட் பண்ணி எடுத்துக்கோ. அதெல்லாம் வானா சார், என் சைக்கிள் தான் எனக்கு வேணும். நான் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சு வாங்கின சைக்கிள். கவலைப்படாத, போ, நான் கண்டுபிடிச்சு தரேன். முதல்ல கனகாவை தேடி பிடிச்சு கொண்டா. மோகன் சிரித்தான். ஏன் மேன் சிரிக்கிற? ஒரு வேடிக்கை பார்த்தீங்களா சார்? சைக்கிளை கண்டுபிடிச்சி தர சொல்லி நான் உங்களை கேட்குறேன். கனகாவை கண்டுபிடிச்சி தர சொல்லி நீங்கள் என்ன கேட்குறீங்க? வேடிக்கையா இல்லை இது? அதை நினச்சி தான் சிரிச்சேன். போலீஸின் உண்மையான நண்பர்கள் ரவுடிகள் தான்ப்பா. உங்களை போன்றவர்கள் ஒத்துழைப்பு தான் எங்களுக்கு முக்கியம்.
நான் ரவுடி இல்லை சார், இந்த மாதிரி என்ன சொல்லாதீங்க, நான் ஜென்டில்மேன். சப் இன்ஸ்பெக்டர் அவனை ஏற இறங்க பார்த்தார். சிரித்தார். டீயை எடுத்து குடித்து கொண்டே, சுண்டு விரல் எங்கேயா காண உனக்கு, என்ன ஆச்சு என்று கேட்டார். ஒரு பந்தயத்தில் தோத்துட்டேன், சுண்டு விரல வெட்டிக்கிறேன்னு பந்தயம், அதனால வெட்டிட்டேன், சத்தியம் தவற மாட்டேன். பேச்சை காப்பாத்துறவன் தான்யா பெரிய மனுஷன். வெரி குட், நீ நிஜமாவே ஜென்டில்மேன் தான். எனக்கு கொடுத்த வாக்கையும் காப்பாத்துவல்ல. கனகா தானே, நான் தான் சொல்லிட்டேனே, 4 நாள், அதுக்குள்ள ஆளை கொண்டு வந்து சேர்க்கல, என் பேர் மோகன் இல்லை என்று சொல்லிவிட்டு நடந்தான். டீ சாப்பிட்டு போமேன். வேணா சார், இத்தோட 3 டீ ஆயிடுச்சு. பஸ் பிடித்து வீட்டை அடைந்தான். அம்மா, அந்த தொல்சிங்க வந்தானா? இல்லையேடா, காலையில் போனவங்க தான். சரிம்மா, நான் ராத்திரிக்கு வரேன். வெளியே வந்து தெருவில் சற்று நடந்து சலூனுக்குள் நுழைந்தான். தொல்சிங்கத்தை பாத்தியா மோகன் அப்புறம் என்று கேட்டான் சலூன் முதலாளி நடேசன். இல்லையே, போலீஸ் வேற தேடுறானுங்கப்பா என்றான் மோகன். எங்க போயிடுவான், கழுத கேட்டா குட்டிச்சோறு, டாக்ஸி நம்பர் குறிச்சு வச்சிருக்கேன் என்று கூறிய நடேசன் காலண்டர் தாளில் எழுதி வைத்திருந்த நம்பரை படித்தான். கில்லாடிபா நீ என்று தன் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினான் மோகன். டாக்ஸி நம்பரை ஒரு சீட்டில் குறித்து எடுத்துக்கொண்டு, அப்புறம் வந்து பேசுற முதலாளே என்று சொல்லிவிட்டு மவுண்ட் ரோடு பஸ்ஸை பிடிக்க ஓடினான். காசினோ வாசலில் அவன் சகாக்கள் காத்திருந்தார்கள். மோகன் சைக்கிள் இல்லாமல் வருவதைக் கண்டுவிட்டு, நான் வாத்தியார, சவாரியை காணோம் என்று கேட்டனர். மோகன் நுங்கம்பாக்கம் சம்பவத்தை விவரித்தான். அவன் யாரா அவன், நம்ம சைக்கிளை தொடரவன், அந்த அளவுக்கு இந்த நாட்டில் ஒரு சீமான் இருக்காரா என்றான் காதர். கைத, இப்ப அது இல்லடா பிரச்சனை என்றான் மோகன். வேற எது சொல்லு வாத்தியார, சாமி கண்ணு கேட்டான். முதல்ல தொல்சிங்கத்தை கண்டுபிடிச்சானோ. எந்த தொல்சிங்கம், டாக்ஸி ஓட்டுறானே அவனா? அவனேதான். தேனாம்பாட்டையில ஊடு அவனுக்கு. ஆந்திரா பொண்ணு கூட சுத்தின்னு இருக்கான் இப்போ, கனகான்னு பேரு. அப்பங்காரங்கிட்ட சொல்லிக்காம ஓடி வந்துச்சு அந்த பொண்ணு. ஸ்டேஷன்ல அதை மடக்கி கவர் பண்ணிட்டான். சினிமாவில் சேர்க்க போறானா. இப்போ அந்த பொண்ணை கண்டுபிடிச்சி போலீஸில் சேர்க்கணும். முடியுமாடா? நான் வாத்தியார இப்படி கேட்ட, நம்மளால ஆவாது என்ன இருக்குது? ரொம்ப முக்கியமான விஷயம்டா. இன்னும் 24 மணி நேரத்தில் புச்சாந்துடுறான் ஆளை, நீ கவலைப்படாத. பார்க்கலாம் என்று கரும்பீடி ஒன்றை எடுத்து பற்ற வைத்தான் மோகன். அப்புறம் எல்லாருமாக சேர்ந்து பிலாலுக்கு போனார்கள். டீ சாப்பிட்டார்கள். ஆளுக்கு ஒரு பக்கமாக பிரிந்து சென்றார்கள். அத்தியாயம் 12. செகண்ட் ஷோ வசூலை முடித்துக்கொண்டு மோகன் வீட்டுக்கு திரும்பும்போது இரவு மணி 10:30. துளசிங்கம் அந்த ஆந்திரா கழுதையுடன் வந்திருப்பான் என்று எதிர்பார்த்தான். அவனை காணவில்லை. காலையில் போனவன் திரும்பவே இல்லை என்று தாயார் சொன்னாள். மறுநாள் காலை மோகன் வெளியே புறப்பட்டு கொண்டிருந்த போது பலராமன் எதிரில் வந்தான். ஒரு நல்ல சமாச்சாரம் சொல்லிட்டு போலான்னு வந்தேன் என்று பேச்சை தொடங்கினான் அவன். சைக்கிள் கட்சிச்சா என்று ஆவலோடு கேட்டான் மோகன். புத்தம் புது சைக்கிளே கிடைக்க போகுது உனக்கு. என்ன சொல்ற பல்ராம்? வஞ்சாவை பார்த்தேன், உன்னை பத்தி பேசினா. என்ன சொன்னா? என்னால் தான் அவருக்கு இவ்வளோ கஷ்டம் நஷ்டம்லான்னா. அப்புறம் அவர் சமயத்தில் வந்து காப்பாத்தினாரு. அந்த உதவியை எப்போ மறக்க மாட்டேன்னு சொன்னா. அப்படியா? உன் சைக்கிள் காணாம போயிடுச்சுன்னு சொன்னேன். ரொம்ப வருத்தப்பட்டா. என்னால் தானே அவருக்கு சைக்கிள் போச்சு. இந்த வாரமே சீட்டு பணத்தை எடுத்துடுறேன், அந்த பணத்தில் அவருக்கு ஒரு சைக்கிள் வாங்கி கொடுத்துடலான்னா. சீட்டு எடுத்து நாளைக்கே ஒரு சைக்கிளை வாங்கி உன்கிட்ட கொடுத்துற சொன்னா. அவ்வளோதானா? என்னை பற்றி வேற ஒன்றும் கேட்கலையா? உன் பேர் என்னான்னு கேட்டா மோகன்னு சொன்னேன். உன்னை நேரில் பார்த்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல சொன்னா. வேற ஒன்றுமே கேட்கலையா? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்டா. நீ என்ன சொன்ன? இல்லைன்ன. அப்புறம் எங்கே வேலை செய்கிறாருன்னு கேட்டா. சூளை மில்லுலன்னு. என்றான் மோகன். உன் விலாசம் கேட்டா எழுதி கொடுத்தேன். உனக்கு அவளை கட்டிக்கிறதா ஐடியா இருந்தா சொல்லு, மேற்கொண்டு நான் பேசுறேன் என்றான் பலராமன். அவ ஐடியா தெரியலையே. ஐடியா இல்லாமலா சைக்கிள் வாங்கி தர சொல்றா? சீட் எடுக்கிறா, கல்யாணம் ஆச்சான்னு கேட்குறா. ஒன்றும் வெளிப்படையா சொல்லலையே. லவ் லெட்டர் சொல்றியா? பல்ராம், இதுக்கு துரை சம்மதிப்பானா? அப்பங்காரன் என்ன சொல்வானோ, அதெல்லாம் கொஞ்சம் விவரமா கேட்டிருக்கலாம் நீ. நாளைக்கு சாயந்தரம் சீட்டு கம்பெனி பக்கம் வா, அதுக்குள்ள எல்லா தகவலும் கேட்டு வைக்கிறேன் என்று கூறி புறப்பட்டான் பலராமன். அத்தியாயம் 13. மோகன் வருகைக்காக அன்று மாலை பிலால் ஓட்டலில் காத்திருந்தனர் மோகன் அசோசியேட்ஸ். தொல்சிங்க சமாச்சாரம் ஏதாவது தெரிஞ்சுதாடா என்று கேட்டுக்கொண்டே ஆட்டோ ரிக்ஷாவிலிருந்து இறங்கி வந்தான் மோகன். உடுவமா, கண்டுபிடிச்சிட்டோம்
என்றான் சாமிக்கண்ணு பெருமையோடு. எங்க இருக்கான்? ரத்னா கேஃபே பக்கத்துல ஒரு போட்டோ ஸ்டுடியோ இருக்குதே, அதுல இருக்காங்க 2 பேரும் என்றான் காதர். அங்க என்னடா செய்றாங்க? 2 பேரும் சேர்ந்து போட்டோ எடுத்திருக்காங்க. அது அங்க தெருவுல வச்சிருக்குது. போட்டோ ஷாப்காரரை நைஸா விசாரிக்கிறது தானே? விடுவோமா? 2 பேரும் வந்தாங்களாம், போட்டோ எடுத்துக்கிட்டாங்களாம், சாயந்தரமே வந்து காப்பி வாங்கிட்டு போயிட்டாங்களாம். அட்ரஸு அதெல்லாம் தெரியாதுன்னுட்டாரு. எனக்கு ஒன்று தோணுது என்று குறுக்கிட்டான் காதர். என்னடா? டாக்ஸி நம்பர் தெரியும், 2 பேர் போட்டோவும் இருக்குது. போலீஸ்ல தகவல் கொடுத்துட்டா ஒரே நாள்ல ரோட்ல மடக்கி பிடிச்சிட மாட்டாங்களா? புறப்பட்டார்கள். தொடரும். கதையலை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்துக்கோங்க. நன்றி.